நாகையில் வாகன சோதனையின் போது கத்தியால் கையை கிழித்துக் கொண்டு மதுபோதையில் போலீசாரிடம் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கீழ்வேளூர் அடுத்த வடகாலத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்தார். அப்போது வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசார் வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மாரிமுத்து மது அருந்தி இருப்பதும் உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் சென்றதும் தெரிய வந்தது. போலீசாரிடம் சிக்கியதால் அதிர்ச்சியடைந்த இளைஞர் கத்தியால் கையை கிழித்துக் கொண்டு பொதுமக்கள் மற்றும் போலீசார் மீது இரத்தத்தை தெளித்தார். பின்னர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் இளைஞரை பிடித்த போலீசார் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மாரிமுத்துவிற்கு HIV பாதிப்பு இருப்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடையில் பொருட்களை வாங்கி பணம் தர மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக காவல் உதவி ஆய்வாளர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்தார். சண்முக சிகாமணி நகரைச் சேர்ந்த ஜெகதீஷ் முத்துச்செல்வி தம்பதியர் பசுவந்தனை சாலையில் கடை நடத்தி வருகின்றனர். இவர்களது கடைக்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் அந்தோனி திலீபன் சில பொருட்களை வாங்கிவிட்டு உரிய பணம் தர மறுத்துள்ளார். பின்னர் அதிக விலைக்கு சிகரெட் விற்பனை செய்வதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் வழக்கு தொடர்வேன் என மிரட்டலும் விடுத்துள்ளார். இதனை வழியாக சென்ற ஒருவர் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் அந்த நபரின் செல்போனை பிடுங்கி அந்தோனி திலீபன் அவரிடமும் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முத்துச்செல்வி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எப்போந்த நாளில் வேலை பார்க்குற அந்தோனி திலீப்புங்கிறவர் என்கிட்ட சீரட்டு கேட்டாப்புல. அப்போ சீரட்டு கேட்கவும் நான் சீரட்டு கொடுத்தேன். சீரட்டு கொடுத்துட்டு கிளம்புனாப்புல. இன்னும் 10 மணிக்கு நீ கடையை அடைச்சிடணுன்னு அப்படின்னாப்புல. அடைச்சிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. அப்போ நான் என் சார் வாங்கின இதுக்கு எனக்கு துட்டு கொடுங்கன்னா, அப்போ என்ன ஏன் போலீஸ்காரன்ட்டே நீ துட்டு கேட்குறியா வைக்கிறியான்னு என்னை அரட்டினாப்புல. கொடுங்க சார், அசலாவது கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லவுக்கு 69 ரூபா போட்டு விட்டாப்புல. பேடிஎம்ல 69 ரூபா போட்டு விட்டுட்டு இதை எதுக்கு போட்டிருக்கேன், கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட தான் உனக்கு பல மடங்கு வாங்குவேன், இதோட அதுக்கு தான் உனக்கு இது போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நான் வீடியோ எடுத்து வெளியே போகவும் என்னை கையை பிடிச்சி இழுத்து போனை போட்டுக்கினாப்புல. என் பிள்ளைகிட்ட என்ன சொல்லியிருக்காப்புல, உங்கள் அப்பா என்ன சில்லறத்தனம் பண்ணுறானா, உங்கள் அப்பா என்ன உள்ளே ஓடணுமா, கஞ்சா காசில் ஓடணுமா, நீயும் புருஷனும் தானே இருக்கிய பாடி அப்படிங்காரு. அப்போ என்ன இதெல்லாம் என்ன நியாயம்?